ஹலோ ஆல், வெல்கம் டு என் சிறு உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்குறோம். இது நான் எங்கே போனேன், எந்த பிளேஸுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி. இங்கே பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல கம்மி காஸ்ட்டில் கிடைக்கும். நம்மளுக்கு பிளான்டிங்கில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இங்கே விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே நம்ம வீட்டுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கியிருக்கேன். எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் இது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குரோட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் பூச்செடிங்க, பழங்க, ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு போங்க. இதில் நான் நிறைய பிளான்ஸ் எடுத்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது எல்லாமே இந்த கவரில் கொடுத்துருக்க பிளான்ஸ் எல்லாமே 15 rupees தான். 15 ரூபாய்க்கு இவங்க சேல் பண்ணுறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட். உங்களுக்கு குரோட்டன்ஸ் எல்லாம் நல்ல வளர்ந்துருக்கு, நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டு வெரைட்டி மாறும். மல்லி, ரோஜா, இது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே 15 rupees தான். மாங்காய், நெல்லிக்காய், அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு. வாழை, சின்ன சின்ன கன்று, அந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாமே கம்மி காஸ்ட் தான். நமக்கு இங்கே போகணுன்னா ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இங்கே. நான் வாங்கினதை விட நிறைய சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா, என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு கூட நான் பார்க்கல. நிறைய சுற்றி பார்த்தேன். நிறைய ஒரு பீஸ்ஃபுல் கிடச்சிது, ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம பிளான்டிங் வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்ம அந்த பிளேஸில் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நமக்கு கூட நம்ம நிறைய டிஸ்டர்பன்ஸில் இருக்கலாம், மேபி ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், ஃபேமிலி வைஸ், ஒர்க் வைஸ், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸோ பெட்ஸோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு காம்னஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு அமைதி வேணும்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தா தான். ஒரு பூச்செடிங்க, அப்புறம் நிறைய சின்ன சின்ன செடியே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயத்தில் நம்ம அமைதியாக போகணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே அமைதி இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு அது பேக் ஃபயர் ஆகும். அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ ஒரு அமைதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். நீங்கள் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம தாண்டி வந்திருப்போம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், அப்புறமா ஃபைனலி நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகுவோம். ஒரு ஃபேமிலியை நம்ம டேக் கேர் பண்ணும்பொழுது எந்த இடத்துல அமைதி தேவையோ அந்த இடத்துல அந்த அமைதியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் அந்த அமைதியை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி. ஸோ ஸ்கிப் பண்ணுறீங்கன்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லாமல் போகும். அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா ஹெல்த் இஷ்யூ ஆகும். நீங்கள் போட்டு அதை திங்க் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம். அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் கொடுக்கும்பொழுது நமக்கு அது பிரச்சனையில் போகும். இதே நான் நம்ம சேனல்லையே நம்ம கண்டிப்பாக வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். ஆனால் இப்போ நான் எங்கே நீங்கள் அமைதியாக போகணுமோ அங்கே நம்ம அமைதியாக தான் போயாகணும். ஸோ அமைதியாக இருக்கிறது நம்ம ஹெல்த் வைஸ், மென்டல் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும். ஸோ இந்த பிளான்டிங் வைஸ் நம்ம அமைதியை தேடுற மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்ம அமைதியை தேடி போகணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இவங்க இந்த உரம் மண் வச்சுருக்காங்க, அப்புறம் செம்மண் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் பண்ணையில் தமிழ்நாடு தோட்டக்கலை மேலாண் நிலையம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு என்ட்ரன்ஸ் கிடையாது. இதை தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த லெஃப்டில் இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ். ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.